Hi dears, Assalamu alaikum. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ரமதான் vlog தான் பார்க்க போறோம். இப்போ ரமதான் நோன்பு ஸ்டார்ட் ஆனதுனால நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்மளோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நம்ம சாப்பிட்ற டைம் ஆகட்டும், ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற டைம் ஆகட்டும், அல்லது தூங்குறது, தொழுகை, இபாதத்து அந்த மாதிரி எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த 1 மந்த்தும் பண்ணுவோம். ஸோ இந்த ரமதானில் நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், இஃப்தாருக்கு எந்த மாதிரி டைமில் நான் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னெல்லாம் ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன், அந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த vlogல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா சஹர் டைமு, அதாவது ஏர்லி மார்னிங் வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிடுவோம். அதில் இருந்து இஃப்தாருக்கான ஃபுட் ப்ரிப்பரேஷன்ஸ், அப்புறம் நோன்பு திறக்கிறது, நைட்டுக்கான ஃபுட்டு, இது எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 1 டே vlog தான். இப்போ வந்து சஹர் டைமு சரியாக 4 o'clock வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. 4:30க்கு முன்னாடி நாங்கள் சாப்பாடு எல்லாமே முடிச்சுட்டு கிச்சன்லேருந்து வெளியே வந்துடுவோம். இப்போ பிள்ளைங்களுக்கு தேவையான மில்க்கு, டீ எல்லாமே நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன். சஹர் டைம் ஃபுட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் நான் பண்ணுறதில்ல. ஏன்னா ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால அதிகமாக யாரும் சாப்பிட விரும்ப மாட்டாங்க, சாப்பிடவும் முடியாது. ஸோ அதனால் நைட்டு லெஃப்ட் ஓவர் கிரேவி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தோசை, சப்பாத்தி அல்லது ரைஸு, தயிர் அந்த மாதிரி சிம்பிளான ஃபுட்டு தான். அதுக்கு மேலே பழம், ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தால் சாப்பிடுவாங்க. இப்போ கிச்சன் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் நீட்டாக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சஹர் சாப்பிட்டு முடித்ததுமே எல்லோரும் உது எடுத்துகிட்டு ஓதுறது, தொழுறது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். அந்த டைமில் ஃபஜ்ருக்கான வாங்க சொல்லிடுவாங்க. அந்த டைமில் பிள்ளைங்க வந்து பள்ளியில் போய் தொழுதுட்டு வருவாங்க. நாங்கள் லேடிஸ் வந்து வீட்டிலே தொழுதுருவோம். தொழுதுட்டு ஓதி எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். இப்போ வந்து ஒரு 6:30 எல்லாம் ஆகும்போது கார்டனில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன், வெஜிடபிள் சீட்ஸ் தான். அதை வந்து அதில் பிளான் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்காக நான் பிள்ளைங்கள்ட்ட ப்ரீவியஸ் டேயே சொல்லி வச்சுருந்தேன். அவங்களுக்கும் இதிலலாம் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ ஒரு 6:30க்கு தான் நம்ம இப்போ வந்து கார்டனில் வந்திருக்கோம். இதில் வந்து சின்ன சின்ன செடிகள் எல்லாமே இடையிடையே வளர்ந்துருக்கும். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். மண்ணையும் கொஞ்சம் கிளச்சி எடுத்து போடணும். அப்போ தான் வந்து இந்த மண் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வச்ச செடிகள் எல்லாமே இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. பப்பாயா எல்லாமே இப்போ வந்து ஈல்டு பண்ண ஆரம்பித்தாச்சு. நான் இது ஆல்ரெடி வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இதுலேருந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இதுலேருந்து வாழைப்பழமும் நாங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. கொய்யாவும் அதோட ஈல்டிங் டைம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ எங்களுக்கு இப்போ வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கான டைமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த வெஜிடபிள் சீட்ஸ் வந்து ஒரு 7 விதமான சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பிளான்டிங் பண்ண போகிறோம். பிள்ளைங்க தான் இதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. என்னோடய சிஸ்டரோட 2 பிள்ளைங்களும் உண்டு. அவளுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும். என்னோட பெரிய பையன் வந்து அவனோட ஸ்டடீஸுக்காக ஆல்ரெடி போயாச்சு. அர்மேனியாவில், யூரோப்பில் படிக்கிறான். ஸோ இப்போ என்னோட 2 பசங்க இங்கே இருக்காங்க. அவங்களும் சிஸ்டரோட 2 பிள்ளைங்க, அவங்க 4 பேருமே தான் இந்த ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ எல்லா சீட்ஸுமே அவங்க விதைச்சிட்ருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு டைம் தான் நான் இந்த மாதிரி சீட்ஸ் வந்து வாங்கி பிளான் பண்ணுறேன். இன்ஷால்லா பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வளருதுன்னு. வளருங்கிற நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். இப்போ நான் இதில் கேப்சிகம், அப்புறம் பஜ்ஜி மிளகா, ட்ரம்ஸ்டிக்கு, அப்புறமா சன்ஃப்ளவர் சீட்ஸு, கொரியாண்டர் சீடு அந்த மாதிரி, அப்புறம் அதோட ஆனியன் சீட்ஸும் நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணுறோம். இதெல்லாம் சீட்ஸுமே பிள்ளைங்க விதைச்சிட்ருக்காங்க. இதோட நம்ம செடிகளுக்கு, பூக்கிற செடிகளுக்கெல்லாம் கொஞ்சமாக உரம் போட்டு கொடுக்கணும். இது கொஞ்சம் நாட்களாகவே போடலை. ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களும் இப்போ வந்து கத்தார் போயாச்சு. ஸோ இப்போ நான் அவங்க போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைமாக இன்றைக்கி தான் இந்த பிளான்ட்டுக்கு எல்லாமே கொஞ்சமாக உரம் போட்டு கொடுத்துட்ருக்கேன். உரம் போட்டு கொடுக்கும்போது தான் இந்த செடிகள் வந்து நல்லா பூக்க ஆரம்பிக்கும். முன்னாடியெல்லாம் நிறைய பூக்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ பூக்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் வருது. அதோட சைஸுமே ரொம்ப சின்னதாகிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி உரம் போட்டு கொடுக்குறோம். இதுதான் அந்த உரம். அந்த செடியிலேருந்து கொஞ்சமாக நீக்கி சின்னதாக ஒரு குண்டு தோண்டிட்டு இதில் வந்து இந்த உரத்தை போட்டு நம்ம மூடி வச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இது இந்த அளவுக்கு பூக்குதுன்னு. இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இருக்கிற டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, அதுவும் பிள்ளைங்க தான் பண்ணுவாங்க. இதெல்லாமே அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கு தான். பொதுவாகவே எனக்கு வெளியில் உள்ள ஒர்க் எதுவுமே அதிகமாக கிடையாது. இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் தான் நான் பண்ணுறது. மற்றபடி டெய்லி ரொட்டீனாக அவங்க தான் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதுனாலும் வெளியே உள்ள ஒர்க் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. வீட்டுக்கு உள்ளாடி உள்ள ஒர்க்கு மட்டும்தான் நான் பண்ணுறது. இப்போ எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிக்கும்போது ஆல்மோஸ்ட் டைம் இப்போ 8:30 ஆகிடுச்சு. இதை முடித்ததுக்கப்புறம் பிள்ளைங்க எல்லாமே குளிச்சுட்டு
அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் தான் தூங்க சொன்னேன். தூங்கிட்டு நெக்ஸ்ட்டு லோஹர் டைம் தான் அவங்க இனி எழும்புவாங்க. 12:30க்கெல்லாம் எழும்பி பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வந்து அப்புறமா கொஞ்சம் நேரம் இருந்து ஓதுறது அந்த மாதிரி அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நானும் இந்த டைமில் தான் என்னோடய எடிட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணுவேன். ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் இந்த டைமில் பண்ணிவிட்டு, அப்போ இன்றைக்கி வந்து நான் சிக்கன் கறி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணதுனால சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு உள்ளி, தக்காளி, இஞ்சி, பூண்டு அந்த மாதிரி எல்லாமே போட்டு வதக்கி குக்கரில் 2 விசில் வச்சு அப்படியே மூடி போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு ஈவினிங் தான் இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே நான் போட்டு கிரேவி ரெடி பண்ணுவேன். இப்போ சரியாக ஒரு 12 o'clock நான் கிச்சனில் வந்து இந்த சிக்கன் மட்டும் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுறதா இருந்தேன்னா அசர் தொழுதுக்கப்புறம் 3:45 அந்த டைமில் தான் நாங்கள் கிச்சனில் வருவோம். இன்றைக்கி நான் வந்து புட்டிங், டெசர்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்க வேண்டியதாக இருந்ததுன்னா அதை கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராகவே நாங்கள் பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த சிக்கனுக்கான மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு புட்டிங் பண்ணலாம் அப்படின்னு, அதாவது முஹல்லாபியா அப்படிங்கிற ரெசிபி நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த புட்டிங் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இது ஒரு அரபிக் டெசர்ட்டு, ரொம்ப டேஸ்டியான ஒரு புட்டிங் ரெசிபி, ரொம்ப சிம்பிள் அண்ட் க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். நான் அதில் வந்து க்ரீம் ஆட் பண்ணியிருப்பேன். க்ரீம் இல்லாதவங்க அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். ஏன்னா க்ரீம் எல்லாரோட வீட்லேயும் அப்படியே ஸ்டாக் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அது இல்லாமலும் இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து பதாம் ட்ரிங்கை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆல்மண்ட் ட்ரிங்க் வந்து பேக்கரி ஸ்டைலில் நல்லா திக் அண்ட் க்ரீமியாக எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அதோட ரெசிபி கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணலை. ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இந்த பதாம் கீர் தான் பண்ணுறேன். அது பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த புட்டிங் ரெடி பண்ண போகிறேன். இது ரெண்டையுமே பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு தொழுதுட்டு அந்த மாதிரிப்பட்ட வேலை ஓதுறது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே தான் நான் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு வருவேன். சில ஸ்நாக்ஸுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருக்கிற சிக்கன் எடுத்து ஃப்ரோசனாக இருக்கிறத வந்து வாட்டரில் போடுறது, மற்றபடி சிக்கன் குக் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தால் அதை நான் கொஞ்சம் எளியராக ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா 4 o'clock வந்துட்டு ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிற வேலையும் உண்டு. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸாக வந்து 4 o'clock மேலே வந்து நம்ம வந்து இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து முஹல்லாபியா டெசர்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை பார்க்காதவங்க ரெசிபி பாருங்கள், ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஈஸி ரெசிபி தான். அதை நீங்கள் வந்து க்ரீம் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதா ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து தெரியப்படுத்துங்க. இதெல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது 3 to 4 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணணும். ஸோ அதனால தான் இதையும் நான் வந்து எளியராக பண்ணி வைக்கிறேன். ரொம்ப கலர்ஃபுல்லான டெசர்ட்டு, ரொம்ப டேஸ்டி அண்டு எம்மி புட்டிங் ரெசிபி இது. ஸோ இப்போ நான் வந்து சிக்கன் கறிக்கு தேவையான சிக்கன் வந்து மசாலாலாம் போட்டு குக்கரில் வச்சாச்சு. அப்புறமா வந்து ஒரு ஆல்மண்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ஒரு டெசர்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து ஆல்ரெடி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருந்தேன் க்ரீன் ஃபில்லிங் பேட்டிஸ் நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். இதை பார்க்காதவங்க பாருங்கள். இதோட ஃபில்லிங் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிக்கன், எக் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியான ஒரு பஃப்ஸ் ஸ்டைலில் அந்த வந்து பேட்டிஸ் இருக்கும். இப்போ இது டீஃப்ரோஸ் ஆகிறதுக்காக நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து பொட்டேட்டோ பாப்பர்ஸ். இதுதான் என்னோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸு. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா குக் பண்ணி நான் மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட ஒரு ஆனியன், 2 க்ரீன் சில்லி, 1/2 teaspoon ஜிஞ்சர் பேஸ்ட்டு, 1/2 teaspoon கார்லிக் பேஸ்ட்டு, கூடவே 1 teaspoon சில்லி ஃப்ளேக்ஸு. இதோட ட்ரை மேங்கோ பவுடர் இருந்தால் அதை ஆட் பண்ணலாம், அல்லது சாட் மசாலா பவுடர் 1/2 teaspoon ஆட் பண்ணுங்கள். கூடவே ஆரிகானோ 1 teaspoon, இதோட பெருஞ்சீரக பொடி அதாவது ஃபெனல் பவுடர் 1 teaspoon, கூடவே கொஞ்சமாக உப்பு, மல்லி இலை நறுக்குனது, இவ்வளோதான். இதோட நீங்கள் கிறிஸ்பினஸுக்காக ஒரு 1/2 கப்பு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் இதில் ஒரு 1/2 கப் அளவு சிக்கன் குக் பண்ணி ஷ்ரெட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி லெஃப்ட் ஓவர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது, அதனால தான் இதை ஆட் பண்ணுறேன். உங்கள் கையில் சிக்கன் இல்லைன்னா அது இல்லாமலும் இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிக்கன் ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டணும். குறைஞ்ச டைமில் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்பியான டெலிஷியஸ் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுட்டு எக் வாஷ் பண்ணணும். அதுக்காக நான் இப்போ வந்து ஒரு எக் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இந்த எக்கில் வந்து இதை டிப் பண்ணிவிட்டு
பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுக்கணும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ எல்லா பால்ஸுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. நீங்கள் இதை வந்து ஃப்ரோஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1 or 2 hours கழியும் போது இது வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரீன் ஃபில்லிங் பேட்டிஸ் தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா இதில் பிரெட் க்ரம்ஸ் இருக்கிறதுனால ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோ பாப்போஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்நாக்ஸ் வந்து நெக்ஸ்ட் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி அதோட கூல்னஸ் சில்னஸ் எல்லாமே மாறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுறது நல்லது. இதுவும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணது மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம பொட்டேட்டோ பாப்போஸும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுவும் அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 or 3 minutes நம்ம வந்து பரட்டி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இதை ஓவர் க்ளோட் பண்ணிட்டோன்னா நம்ம இது வந்து உடஞ்சிரும். ஸோ வந்து ஆயிலுக்கு தகுந்த அளவில் ஒரு 4 to 5 அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இது ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி டிஷ்யூ பேப்பரில் மாற்றி வச்சிடலாம். ரிமைனிங் பால்ஸும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளோட ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த சிக்கனில் நம்ம தேவையான மசாலா சேர்த்துடலாம். இதில் வந்து தேவையான அளவு சில்லி பவுடர், அப்புறமா கொரியாண்டர் பவுடர், ஃபெனல் பவுடர், கொஞ்சமாக ஜீரக பொடி, இதோட கரம் மசாலா பவுடரு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணியுமே சேர்த்து இதை வந்து நல்லா பாயில் பண்ணி கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை சிம்மில் வச்சு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மேலே ஆயில் தெளிகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஃபைனலாக இதில் வந்து நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதை ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நம்ம பேசிக்காக சிக்கன் கறி, மட்டன் கறி அல்லது பீஃப் கறி வைக்கிறதா இருந்தால் இதே ப்ரொசீஜரில் தான் நான் பண்ணுவேன். மற்றபடி வெரைட்டியான கறீஸு, சில்லி சிக்கன் அல்லது பீஃப் சுக்கா அந்த மாதிரி வெரைட்டி ரெசிபீஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். நார்மலாக பண்ணும்போது இந்த மாதிரி குக்கரில் இதே மெத்தடு தான் எல்லா கிரேவிக்கும் பண்ணுறது. இப்போ நம்மளோட கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இதோட சர்வ் பண்ணுறதுக்காக நான் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகிடுச்சு. நம்ம வந்து நோன்பு திறக்கிறதுக்கான டைம் ஆகிடுச்சு. ஸோ இதோட இப்போ நம்ம ஜூஸ் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். ஆல்மண்ட் மில்க் எடுத்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ தான் இது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை சர்விங் கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு கார்னிஷிங்காக நான் கொஞ்சம் சாப்டு நட்ஸ் அண்ட் சாஃப்ரான் இதில் ஆட் பண்ணி கொடுக்குறேன். சாஃப்ரான் எல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் வீடியோக்காக ஃபோட்டோக்காக தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறது. மற்றபடி நம்ம வீட்டில் பண்ணும்போது ப்ளைனாக தான் நம்ம பண்ணி குடிக்கிறது எல்லாமே. ஸோ எல்லாமே இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனுக்காக மட்டும் பண்ணுறது தான். வீட்டில் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ இந்த டைமில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்னோட மதர் அண்ட் சிஸ்டர் எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட நன்னாரி சர்பத்து அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் பண்ணி இப்போ டேபிளில் 1 by 1 பிள்ளைங்க கொண்டு போய் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்மளோட நோன்பு திறக்கிறதுக்கான டைம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 6:30க்கு முன்னாடியே நாங்கள் எல்லாமே டேபிளில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருவோம். ஒரு 2 minutes துவா ஓதிட்டு அப்படி உட்காந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து நோன்பு திறக்கிறது. இப்போ டேபிளில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நோன்பு திறக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பகல் ஃபுல்லும் சாப்பிடாம பசித்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் நோன்பு பிடிக்கிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா ஈவினிங் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நோன்பு திறக்கிறதுக்கான பாங்கு சொல்லியாச்சு. இப்போ பிள்ளைங்களும் உம்மா, சிஸ்டர் அண்டு நான் எல்லாருமே வந்து நோன்பு திறந்துட்டுருக்கோம். இப்போ கஞ்சி வந்து நம்ம வீட்டில் வைக்கிறதில்ல. இப்போ பள்ளியில் இருந்து தான் பிள்ளைங்க போய் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதனால் அந்த ஒர்க்கு நமக்கு இப்போ கிடையாது. நோன்பு திறந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டதுமே எல்லோருமே தொலை போயிடுவோம். தொழுதுட்டு அப்புறம் ஓதிட்டு அதுக்கப்புறமா வந்து தான் கஞ்சி குடிக்கிறது. நெக்ஸ்ட்டு திராவிக தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் 10 o'clock மேலே தான் இந்த நைட்டு ஃபுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அதுக்காக தான் இந்த சப்பாத்தி அண்ட் சிக்கன் கறி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் கொஞ்சம் தான், ஒரு 2 சப்பாத்திஸ் தான் சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.